உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2A ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஷ்யூஸ்னு நாமளே இஷ்யூஸ் படுத்திக்கிறது. அது ரெண்டு விதம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு எஸ்எம்எஸ் வரல, மெயில் வரல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊரில் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, எல்லோரும் கவனம் கட்டிகிட்டு இருந்தால் பேண்ட் போட்டவனை தான் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட இதில் வந்து நிறைய பேர் ஒழுங்காக அப்லோட் பண்ணவங்களாம் பதறிட்டு இருக்கோம், நமக்கு வரலையே அப்படின்ட்டு. நம்ம ஒருவேளை செலக்ட் லிஸ்ட்டில் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டிஃபெக்ட்ஸ் யார் யாருக்கு வந்து குறைகள் அப்படின்னு இருக்கோ, இல்லை குறைகள்னு நினச்சிக்கிட்டு அனுப்பியிருக்காங்க சில பேருக்கு, அந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்குது. அதனால் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். ஃபஸ்ட்டு வரல அப்படின்றவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவங்களே கரெக்டுன்னு சொன்னாலும் அதில் சில பேர் நம்ம வந்து சார் ப்ரொஃபஷனலில் டேட்டு நான் இப்படி போட்டேன், கன்சல்டேட்டேட்டில் அப்படி போட்டேன், இப்படி போட்டேன்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, விடுங்க. இந்த மாதிரி நிறைய குறைகள் சொன்னவங்க தான் இப்போ இன்டர்வியூக்கும் போனாங்க. அதுலேயும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் குறைகள் கேட்டவங்க இப்போ போஸ்டிங்கே வாங்க போகிறாங்க இன்றைக்கி. ஓகேவா? அதனால் அதை ஃப்ரீயாக விடுங்க, ஒன்றும் இல்லை. நேற்று சொன்ன வீடியோவிலே சொல்லியிருப்பேன், சில இஷ்யூஸ் சீரியஸ் இஷ்யூஸ் பிஎஸ்டிஎம்ஏ இல்லாமல் பிஎஸ்டிஎம்ஐ கிளிக் பண்ணியிருப்போம். எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஒரு கம்மி மார்க் இருந்தால், கொஞ்சம் கம்மி மார்க் இருந்தால் கூட கிடைக்கிற மாதிரி, இல்லை அதில் வந்து பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசர்வேஷன் இருக்குது, ஓப்பன் கேட்டால் உள்ள ஆட்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிசி எம்பிசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கறது, இந்த மாதிரி இஷ்யூஸுக்கு தான் ரிஜெக்ட் ஆகும். மற்றபடி சின்ன சின்ன அந்த டேட்டு 10th மார்க் ஷீட்டில் டேட்டே இல்லை, அதை வந்து போட்டோம் அப்படின்னா அதில் டேட்டே இருக்காது. ஆக்சுவலாக எந்த மந்த்து பாஸ் பண்ணணுன்னு தோராயமாக ஒரு டேட் போட்டால் தான் எடுத்துக்கும். அதில் மந்த் எண்டு ஏதோ ஒரு டேட்டை போடுவோம். அந்த மாதிரி இஷ்யூஸுக்கெலாம் பயப்பட வேணாம். ஒன்று, எந்த மாதிரி இஷ்யூஸ் ஜென்ரலாக இருக்குது, பொதுவாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, என்ஓசி, பிஎஸ்டிஎம், அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதில் தான் வந்து மேஜராக நிறைய பேருக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்குறது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் அப்படி தான், யார் யாரெல்லாம் வேலைக்கு போகிறானோ அவங்க எல்லாருக்கும் என்ஓசி திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கு வந்து என்ஓசி திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு இருந்தது. நம்ம எடுத்து பார்ப்போம், சரியாக இருக்கும். இந்த பக்கம் பார்ப்போம், எல்லாமே சரியாக இருக்கும். ஃபார்மேட்டு பார்ப்போம், எல்லாம் சரியாக இருக்கும். இவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க திரும்ப அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த ஒன்று வாங்கிறதுக்கே நம்மளை எவ்வளோ மேலேங்களையும் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பாடுபட்டிருப்போன்னு நமக்கு தான் தெரியும். பட் வேறு வழி இல்லை. அதில் என்ன டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக சீல் இருக்காது, ஹெச்ஓடி அந்த இது இருக்காது, இல்லை சில டேட் நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறி இருப்பீங்க, அந்த செகண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் அவருக்கு ஹெச்ஓடி கொடுக்கணும். ஒன்றா போன டேட்லேருந்தே ஜாயின் பண்ண டேட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன எரர் இருக்கும். ஃபார்மேட், ஆக்சுவலாக ஃபார்மேட்டுன்ற விஷயமே நான் வந்து இதை ஹேட் பண்ணுறேன். ஃபார்மேட்டில் இல்லை, ஃபார்மேட்டில் என்ன வேணும், எப்போ என்ன வேலை, எப்போ இருந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் மேலே சார்ஜஸ் இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட், இந்த விஷயங்கள் இருந்தால் போதும். அது வந்து இப்படி தள்ளி இருக்குது, அலைன்மெண்ட்டில் தள்ளி இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறது. நாக்கா எண், லெட்டர் நம்பர்லாம் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக கொடுத்துருக்கிறது, அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியல அப்படின்னா திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை வந்து லெட்ரு நான் கொடுத்துருக்கேன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுங்க. பழசையே அப்லோட் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். டைம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதுசாக ஒன்று வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். நம்ம நேரில் போகும்போது சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பிஎஸ்டிஎம்மில் பொதுவாக இன்னொன்று எனக்கு மெசேஜ் வரல, அதை சொல்லிட்டேன். பிஎஸ்டிஎம்மில் வந்து நான் 2 ஸ்கூலில் படித்தேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹெச்எம் சீலு, டேட் போட்டிருக்க மாட்டாங்க, சைனில் ஃபோன் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க. 2-3 ஸ்கூலில் மாறி இருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெளிவாக நம்ம அப்ளை பண்ணும்போது பண்ணியிருக்கோமா, இல்லை அந்த இது ஏற்கனவே சர்டிஃபிகேட் வந்து சின்ன டிஃபெக்ட்ஸ் ஏதாவது வருஷம், அது அந்த மாதிரி வருஷம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா புதுசாகவே அப்லோட் பண்ணிவிடுங்க. எனக்கு நேற்று ஒரு இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சார் நான் பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு சரியாக தான் இருக்குது, அதை ஏன் வந்து திரும்ப அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஜென்ரலாக வந்து டிஸ்ட்ரிக் இஷ்யூஸ், இப்போ நிறையா டிஸ்ட்ரிக், கள்ளக்குறிச்சி, நான் என் டிஸ்ட்ரிக் கூட பிரிஞ்சிருக்கு. நான் அப்லோட் பண்ணும்போது கள்ளக்குறிச்சின்னு அப்லோட் பண்ணுவேன், என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் விழுப்புரம்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இஷ்யூஸ் ஒரு பக்கம் புதுசாக வாங்கி அப்லோட் பண்ணிவிடுங்க. நேட்டிவிட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஒன்று.
இன்னொன்று, அதில் நான் நல்லா செக் பண்ணும்போது கார்னரில் கட்டாக இருந்தது, தலைமையிடத்து துணை வட்டாட்சியரை காணும். அப்போ காம்படிட்டிவ் அத்தாரிட்டிகிட்ட வாங்குங்க அப்படின்வாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் டிடி, ஜோனல் டிடி, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் முழுசாக வராதால் இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ரிஜெக்டில் திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சர்டிஃபிகேட் பாருங்கள், அப்லோட் பண்ணும்போது ஏதாவது கார்னரில் கட் ஆகிருக்கா, இல்லை சர்டிஃபிகேட்டே எழுதி கடிச்சிருச்சா, ரொம்ப நாள் அடிச்சு இல்லை நம்ம படிச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் அதையே அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக ஒன்று அப்ளை பண்ணுங்கள். எப்போ அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே நேட்டிவிட்டி கம்யூனிட்டி எல்லாமே ஆன்லைனில் வந்துடுச்சு. விஓஓ லாகின்ல போய்ட்டு நீங்கள் இசேவாவில் இல்லை தாலுகா ஆஃபீஸில் எங்கேயாவது அப்ளை பண்ணிங்கன்னா 2-3 நாளில் வந்துடும். நமக்கு டைம் இருக்குது, அதனால் ஒரி பண்ணிக்காதீங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில். இன்னொன்று ஜென்ரலாக நான் சர்டிஃபிகேட்டை எங்கே அப்லோட் பண்ணுறது, என் ஓடிஆரில் காணுவேன். எல்லோரும் ஓடிஆரில் பாருங்கள், மெசேஜ் மெயில் வரலனாலும் என் சர்டிஃபிகேட்டை நான் எங்கே அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இது பேசிக்கான விஷயந்தான். நம்ம ஏற்கனவே எங்கே அப்ளை பண்ணோம், இசேவாவில். இசேவா எங்கே வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா, டிஎன்பிசி லிஸ்டட் இசேவா டிஸ்ட்ரிக்கு 10 இருக்கும், இல்லை தாலுக்கு ஒரு 2-3 இருக்கும். அந்த இடத்துல மட்டும் முனிசிபாலிட்டியில் இருக்கும், தாலுகா ஆஃபீஸில் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். லிங்க்கில் டிஃபெக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று காட்டும். அதில் வந்து நீங்கள் இதை அப்லோட் பண்ணணும். பொதுவாக எல்லோரும் சில இஷ்யூஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு லெட்டர் எழுதி வச்சுருங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நிறைய பேர் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த குவாலிஃபிகேஷனுக்காக எடுத்துருந்தானா ஈக்குவல் மார்க் வரும்போது ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்காக எடுத்திருந்தா அது தப்பு தான். நீங்கள் அப்ளை பண்ணது தப்பு தான். பட் அதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னா ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி எழுதி இந்த மாதிரி கர்சரில் தப்பாக டிக் ஆகிடுச்சு, நான் கரெக்டாக தான் டிக் பண்ணேன், இந்த மாதிரி திரும்ப சேவ் பண்ணும்போது தப்பாக மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி என்னை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அப்லோட் பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனே இருக்காது உங்கள்கிட்ட. ஒருத்தர் சொன்னார் குரூப் 1 நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதை குரூப் 2 கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது இஷ்யூஸ் இல்லை. பொதுவாக கன்சல்டேட்டட் கான்வொகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், அந்த இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா, எக்ஸாமில் ரிசல்ட் வந்துடுச்சா, குரூப் 1 தான் வந்து எக்ஸாம் முடிச்சிருந்தாலே ஓகே. குரூப் 2 அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்களா, அதாவது சாரி டிகிரியை முடிச்சிட்டிங்களா, நீங்கள் அங்கே என்ன டிகிரி போட்டிருக்கீங்களோ ப்ரொஃபஷனல் போட்டிருந்தா ப்ரொஃபஷனல் கொடுங்க, கான்வொகேஷன் போட்டிருந்தா கான்வொகேஷன் கொடுங்க. சில பேர் கான்வொகேஷன் டேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொஃபஷனல் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போ கரெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அவங்க என்ன அப்லோட் பண்ண சொல்கிறாங்களோ, கான்வொகேஷன் கேட்டால் கான்வொகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள். இல்லைனா ப்ரொஃபஷன் தான் என்கிட்ட இருக்குது, கான்வொகேஷன் வரல வாங்கலை, அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டில் இல்லை ரிசல்ட்டு ஹால் டிக்கெட் இந்த மாதிரி அதில் டேட் ஆஃப் ரிசல்ட்டு தப்புன்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தீங்க. டேட் ஆஃப் ரிசல்ட்டு தெரிகிற மாதிரி உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருந்தாலும் அதை அப்லோட் பண்ணி அதுக்கு அந்த இதை டீட்டெயில்ஸை ஒரு லெட்டராக கூட சேர்த்து வைங்க. அடுத்தது நேட்டிவிட்டி எங்கள் அப்பாவுக்கு கேட்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நேட்டிவிட்டி வந்து அப்பாவுக்கு கேட்டாங்கன்னா அதை வாங்கி வைங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இன்னும் அப்பா படித்தது பிறந்தது எல்லாம் கேட்பாங்க போல். செகண்ட் டிகிரி கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு டிகிரி கேட்குறாங்க, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் அந்த டேட்டை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து டிகிரி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று போட்டிருப்பீங்க. இது ரெண்டும் மிங்கிள் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதனால் அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் எனக்கு பிஎஸ்டிஎம் கிடைக்காதா, செகண்ட் டிகிரி படிச்சுன்னு பிஎஸ்டிஎம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஏதாவது ஒன்று நீங்கள் தேவையில்லாத அப்ளை பண்ணும்போதே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்கலாம். அதை வந்து திரும்ப ரீஅப்லோட் பண்ணுங்கள். இசேவாவில் தான் ரீஅப்லோட் பண்ணணும். ஒரு 2-3 ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணுறது, அது ஏற்கனவே சொல்லிட்டோம். மெசேஜ் வரல. மார்ச் 5க்கு பிறகு குரூப் ஏ ரிசல்ட் வருமா, இதுக்கப்புறம் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு 5 நாள் 10 நாள் ஆகும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு மார்க் லிஸ்ட் போடுவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் 2006 வாங்கினேன். நான்லாம் 2000 வாங்கினதை வச்சு தான் இன்னும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறேன். அதனால் அதெல்லாம் ஒரி பண்ணிக்க வேணாம். இந்தமாதிரி டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இசேவாவில் போய்ட்டு இதுக்கு முன்னே பண்ண மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஏதாவது ஒரு டீட்டெயில் கேட்பாங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ஏதாவது போடுற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க யூசர் நேம் கொண்டு போனீங்கன்னாவே அவங்க அப்லோட் பண்ணிப்பாங்க. ஒரிஜினல் கொண்டு போகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நேரில் ஆஃப்லைனில் பண்ணும்போது எல்லா ஒரிஜினல்ஸும் தேவை. எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அப்லோட் பண்ண எல்லா ஒரிஜினல்ஸும் இருக்கும். உங்களுக்கு தெளிவாக இப்போ ஓரளவு கிளியராகவே சொல்லியிருக்காங்க. இதில் டேட் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில்
அந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து குரூப் ஒன்றுக்கு சொல்லலை. இதில் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி ப்ரொவிஷனல் டேட் ஆஃப் ரிசல்ட் இஷ்யூ இருக்குது, அந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாலும் அதில் என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை ஒருக்கான எவிடன்ஸ், நீங்கள் அந்த தேதி சொல்கிறாங்கன்னா அந்த தேதிக்கு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸ் வந்து தெரிகிற மாதிரி உங்கள்கிட்ட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதை கொடுங்க, அதை அப்லோட் பண்ணுங்கள், லெட்டரில் எழுதுங்க. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்டில் இந்த தேதி இந்த ரிசல்ட் வந்தது, மார்க் கன்சல்டேட்டட் மார்க்கில் இருக்குது, அதனால் கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டை வைக்கிறேன், அந்த மாதிரி அதை வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பயப்பட வேணாம், எதுவும் வந்து கை தவறுதலாக ஏற்படுற பிழைக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆனால் ரிசர்வேஷனே மாறுது அந்த நீங்கள் போட்ட தவறுதலால், அதனால தான் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா கட்டாயம் அது ரிஜெக்ட் பண்ண வேண்டியது தான். இன்னொருத்தவங்களுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடாது. வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.